Hey all, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு, குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம மட்டும் வீட்டில் தனியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, ஒரு 4 ப்ரெட்டு தான் இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். எக்கு வந்து சால்ட் அண்டு பெப்பர் போட்டு கொஞ்சமாக வந்து அந்த புர்ஜி பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரெட்டு வந்து பட்டரில் டோஸ்ட்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ ப்ளைன் ப்ரெட்டு, ஆனால் அந்த எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த லிக்விட் சீஸ் இருக்குது இல்லையா, அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே வந்து கொஞ்சமாக கெச்சப், பிடிக்கலினா வந்து நம்ம ரெட் சில்லி சாஸ் கூட அந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக் புர்ஜி, அதை இந்த மாதிரி மேலே கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கும் மேலே ஷ்ரெட்டடு சீஸ் இருக்கும் இல்லையா, அதையும் மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். அதுக்கு மேலே கேப்சிகம், ஆனியன் இதெல்லாமே கூட சேர்க்குறதுனா இன்னும் நல்லா தான் இருக்கும். எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை, ஏன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, 11 ஆகிடுச்சு மார்னிங்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் பிஸா சீசனிங்கும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காரத்துக்கு வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான மொறுன்னு இருக்கும் அந்த பிஸா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரெட் பிஸா. ஏன்னா அடியில் வந்து நல்லா பட்டர் போட்டுட்டு அப்படியே வந்து ப்ரெட்டை வச்சதால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு செய்கிறதுமே ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லலாம். 2 ப்ரெட்டை பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கும் மேலே 1 கப் அளவுக்கு மில்கை வந்து சேர்த்துடுங்க. மில்க்கு தவாவில் பட்டரோடு சேர்ந்து நல்லா பாயில் ஆகி மில்க் மெய்ட் மாதிரி அந்த ப்ரெட்டை நல்லா வந்து கோட் மாதிரி பண்ணிவிடும். இப்போது வந்து இந்த டைமில் கொஞ்சமாக சினமான் பவுடரும் இல்லைனா பெப்பர் அதுக்கு மேலே தூவியும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டெலிஷியஸான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு கிட்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்ப்போமா. பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஹாட் வாட்டரில் போட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கேப்சிகம், ஆனியன், கொஞ்சமாக மொசரெல்லா சீஸும் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இதுக்கு மேலே சாட் மசாலாவும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரிகனோ சேர்த்துருக்கேன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தவாவில் இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு பட்டரை இதுக்கு மேலே டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கு மேலே கொஞ்சமாக லிக்விட் சீஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். தவாலையும் இது மேலே நம்ம வந்து சீஸை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மயனீஸு, டொமேட்டோலாம் வந்து வச்சு தவாலையும் வந்து குக் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி தவாலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மைக்ரோவேவ்லேயும் வந்து வச்சுருந்தேன். இதுவுமே கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ப்ரெட்டில் வந்து செஞ்சு கொடுக்குற பிஸா அப்படின்றதால, பன்னீர் பிஸா அப்படின்றதால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன், அன்புடன்.